நான் எங்கும் ஓடி ஒழியவில்லை, இன்று சென்னை வருகிறேன் என்று சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் சிக்கிய மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மாணவியரிடம் பாவ புண்ணியம், மறுபிறவி, மூட நம்பிக்கை தொடர்பான கருத்துக்களை ஊக்குவிக்கும் வகையில் உரையாற்றினார். ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய மகாவிஷ்ணு கடந்த ஜென்மத்தில் பாவம் செய்ததே தற்போது அழகு இல்லாதவர்களாகவும் மாற்றுத்திறனாளிகளாகவும் பிறக்க காரணம் என கூறினார். இதனால் வெகுண்டிருந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் மகாவிஷ்ணுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது மகாவிஷ்ணு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா என சட்டம் பேசினார். என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் மகாவிஷ்ணுவின் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மகாவிஷ்ணு தலைமறைவாகி உள்ளதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட அவர் தற்போது ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் தான் எங்கும் ஓடி ஒழியவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கும், எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை சொல்லிவிட்டேன்? விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் போல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினை சேர்ந்த நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அடிப்படையாக வைத்து ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்று மதியம் சென்னை வருவதாக கூறிய மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு குறித்து காவல்துறை மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரிடம் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.